பேக் டு ஸ்கில் ப்ரோ சேனல். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 201லேருந்து 300 ரேங்கிங்குள்ளே வந்த காலேஜஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ், ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜுக்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் ஏஐசிடி அப்ரூவ்டும் ஆகியிருக்கு, யூஜிசி ரெக்கக்னைஸ்டும் ஆகியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். என்பிஏவால் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு, நாகால் ஏ கிரெடிட் ஆகி A++ கிரேடும் வாங்கியிருக்கு. இவங்களோட லொக்கேஷன் வேலி கேம்பஸ், பொள்ளாச்சி ஹைவே, கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2024 இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு 201லேருந்து 300 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க. அதே 2025 இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு 201லேருந்து 300 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஇயில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக், இதில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்சிஏ ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்இ, இதில் எம்பெடட் சிஸ்டம், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கேட்கேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிஹெச்டி, இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இருக்குங்கிறத பற்றி தான். ஸோ ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ், வைஃபை கேம்பஸ்னு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓவரால் டீட்டெயில்ஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, அசென்ச்சர், கோக்னிசன்ட், சிந்தல், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அமேசான், எம்ஃபாசிஸ், ரிலையன்ஸ், ஆரக்கிள், கேப்ஜெமினி, எல்என்டி இன்ஃபோடெக், போஸ்க் லிமிடெட், எக்ஸாவேர், விர்ச்சுசா, சாம்சங், என்டிடி டேட்டா, மைண்ட்ரி, அசோக் லேலாண்ட், அதுக்கப்புறம் ராபர்ட் போஸ்க், டைட்டான், எம்ஆர்எஃப், அது மாதிரி நிறையவே கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. இந்த இந்துஸ்தான் காலேஜ்க்கு ஒவ்வொரு வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 3.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ், சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4.1 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ், காலேஜ் டுனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.